ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கு நான் போட்டுடைக்க போகிறேன். கவனமாக கேட்கவும். சாமுவேல் என்ற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. அவர் ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை தள்ள வல்லவர். அப்படியாக கடவுளோடு தொடர்பு கொண்ட மனிதன் சாமுவேல். சவுலை நோக்கி, சவுல் என்ற இஸ்ரவேல் மன்னன் அவர்தான் நியமித்ததும், தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஒரு ராஜா வருவான். கிறிஸ்துக்கு முன் இவ்வளவு காலங்களுக்கு முன் நடந்த கதை இப்போ நடக்கிறது. இப்போது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், யாருடைய கடவுள்? சேனைகளின் கடவுள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு எனும் ஜாதி ஒரு ஜனக்கூட்டம் இஸ்ரவேலரை தேவனால் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் அவர்களை வழிமறத்து அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ வருடகால அடிமையிலிருந்து தேவ மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். எப்படி இருக்கு? ஜாதிகள், சேனைகள், மக்கள் கூட்டங்கள், அதனால் உண்டாகும் யுத்தங்கள், அழிவுகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்று வரை இதுதான் நடக்கிறது. இன்று வரை இப்படியாகவே தான் நடக்கிறது. இதற்கு என்னதான் தீர்வு? எல்லா மதங்களும் கூட தங்களுடைய மதத்திற்காக இன்னொரு மதத்தை முழுமையாக அழிக்க ஆயத்தமாய் உள்ளார்கள், தெரியுமா? அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் ஜூதா ஜனங்கள் 14,000 பேருமாயிருந்தார்கள். இவர்கள் ஜனத்தொகை அதிகமாயிருந்தது. எங்கே ஜனத்தொகை அதிகமாயிருந்தாலோ அங்கே அவர்கள் எப்படியான காரியங்களை செய்வார்கள். அது நல்லதுக்கல்ல. அவர்களே திரும்பி அவர்களுக்குள்ளே இனம் பிரிந்து அவர்களும் அதே மாதிரி மாண்டு போவார்கள். அதனால் ஒரு ராட்சியம் நொந்து இன்னொரு ராட்சியம் ஜெயித்து இந்த பூமியில நிற்காது. சவுல் அமலேக்குடைய பட்டணத்துக்கும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவுடைய வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே உங்களையும் வாரிக்கொள்ளாத படிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே அது தயவு செய்த ஜனக்கூட்டம். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். இல்லையென்றால் அவர்களுக்கும் இதே நிலைதான். அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்து ஏரோதில் இருக்கிற சூருக்குக்கு போகும் எல்லை மட்டும், அந்த ஊர் சூருக் எனப்பட்ட ஊர் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாரை உயிரோடே பிடித்தான். அது இன்றைக்கு நடக்கிறது இப்படியான காரியம். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். பிள்ளைகள், குழந்தைகள், கற்பிணி பெண்கள், ஆடு மாடு, தோட்டம் துறவு அத்தனையும் மடங்கடிக்கப்பட்டது. ஆனால் நடந்தது ஒன்று, அதுக்குள்ளே பெரியொரு தர்மம் நடந்தது. சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், சொத்து பத்து எல்லாம் வீணாக போகுது, இதில் கொஞ்சம் நன்மையானவற்றை எடுத்துக்கொண்டு போகலாம் தானே. அன்று அழிக்க சொல்லிட்டார், எல்லாம் அழிக்கிறோம், கொஞ்சத்தை கொண்டு போகலாம், அது கடைசியாக எங்கே போய் முடிஞ்சுதுன்னு பாருங்க. அழித்து போட மனம் இல்லாமல் நல்ல மனம், அழிக்கிறது கெட்ட மனம் இல்லை, காப்பாற்று நல்ல மனம் தானே. அந்த நல்ல மனத்துக்கு வந்தால் அடியப்பா இருக்கும். அவற்றை தப்ப வைத்து அந்த ஜீவன்களை அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் வஸ்துக்களையும் சங்காரம் பண்ணி
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கின போது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். சவுலுக்கு வருது வில்லங்கம். ராஜாதி ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு வருகிறது சங்காரம். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த ஆசையா மன்னனாக்கினது. இப்போ போறார், பொட்டியை கட்ட போறார். மறுநாள் அதிகாலமே சாமுவேலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்லாக்குக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நனமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்கு தான் கொண்டு வந்து நாங்கள் சொல்லி இடைச்செடுத்தானே. கேள்வி வந்துட்டு டக்கண்டு மறுமொழி சொல்ல தெரியத்தானே, அவன் புத்திசாலித்தானே கொண்டு வந்த ஆக்களுக்கு. தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இதுதான் மக்களே கடவுள். இப்போ உங்களுக்கு கடவுள் 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 கடவுளுக்கு அது கொடுத்தோம், கடவுளுக்கு பலி கொடுத்தோம், கடவுள்ன்றதுக்கு உங்களுக்கு அர்த்தம் விளங்கி விட்டதா? அர்த்தம் தெரியாமல் இருந்த மக்கள் தான் இன்றைக்கும் அதே மக்கள் தான். இதே தான் இன்றைக்கும் நடக்கிறது, இதே தான் நடக்குது. எல்லா மதங்களும் அதுதான், இதை விட மோசம். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்பொழுதும் கர்த்தர் நீர் போய் அமலேக்கினாகிய அந்த பாவிகளை, கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பாவிகளாகி தெரிந்தது. சங்காரம் பண்ணுறதுக்கான சங்காரத்தை மறித்தார்களே, செத்தார்களே, அழிந்தது அந்த தேசம். கர்த்தருடைய பார்வையில் அந்த தேசம் பிழைக்கவில்லையே. கடவுள் எங்கேயோ இருக்கிறார். அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினர். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்காவானதை செய்தது என்ன என்றான். அவ்வளவு பேரையும் அழிக்கச் சொன்ன கடவுள் அந்த ஆடு மாடுகளை கொள்ளை அடித்ததிலே ஆண்டவர் பிடித்து கொண்டார். பிடிக்க வேண்டியமா ஆண்டவர் பிடித்து கொண்டார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கிற சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காவிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக்கும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்கள் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம், பாவத்திற்கும் முரட்டாட்டுதம் பண்ணுதல், அபபக்திக்கும் விக்கிராதானைக்குரிய சகல காரியங்களும் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்முடைய ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். பதவி போச்சு. சங்காரம் பண்ணும்போது பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி கூடாக பார்த்து கொண்டிருந்த கடவுள் கொள்ள பொருட்களை கொண்டு வந்தபோது சேர்த்தபோது எல்லாத்தையும் சேர்த்து அவன் கையிலே வாங்கி கொண்டார். ராஜ பதவி போய்விட்டது.
ராஜாவாக, அடுத்த ராஜாவாக சவுல் தேவ மனிதன் தாவீதினுடைய இயேசு கிறிஸ்துவின் சந்ததி இந்த பூமிக்கு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த, அதாவது பேரன், எள்ளு பேரன், கொள்ளு பேரன், கொப்பாட்டன் என்று சொல்வார்கள் தானே, அப்படி 14 தலைமுறைக்கு மேலான தந்தையாகிய தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி, அதே தீர்க்கதரிசி நியமிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தாவீதின் சந்ததியிலே தாவீது செய்த பாவம், இதே பாவ மனிதர்கள் தான் பாவத்தை மீற வல்லமை கொண்ட பரிசுத்தாவியானவர் அவர்களிடத்தில் இல்லை. இந்த மனுஷர்களுக்கு வேலை பிள்ளைப்படுறது, அப்படியாவது கல்யாணம் கட்டி பிள்ளைப்படுறது. இந்த மனுஷி கொஞ்சம் பிள்ளை பெற்றோன்னே இந்த மனுஷி பழுதா போயிடும், பழுதா போனோன்னா அடுத்த புது மனுஷி, அந்த மனுஷியும் பிள்ளைப்பெறும், அதுவும் பழுதா போயிடும், புது மனுஷி. இப்படி 9 வயசு வரைக்கும் மறுமணம் செய்து கொண்டே இருந்தாங்க. எவ்வளவு தேவ பக்தியற்ற, கடவுள் பக்தி, தேவ பண்பே இல்லாத ஜந்ததி இந்த ஜந்ததி, பழைய ஏற்பாட்டின் ஜந்ததி. இப்போ பார்த்தீங்களா, கற்பம் தரித்தலும் பிள்ளை பெறுதலும் யுத்தத்தை கொண்டு வரும். இப்போ நீங்கள் இதிலிருந்து என்னத்தை தெரிந்து கொண்டீர்கள் மக்களே? எண்ணத்திற்காக நான் இதை வாசித்தேன். இதே தாவீதினுடைய வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரா, உன் சந்ததியை வள, இந்த பூமியிலே உன் சந்ததியை வளர்த்துக்கொள், நான் உன் சந்ததியை இப்படி பலப்படுத்துவேன் என்று அவர் சொல்லவில்லை. அது சொல்றது ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள். அதை நீங்கள் இயேசுநாதர் சொல்ல என்று சொன்னால் அவர் முதலே சொல்லியிருக்கிறார், என் பேரினாலே வந்து இப்படி அப்படி சொல்லுவார்கள், இதை கேட்பீர்களானால் அழிவீர்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இந்த ஜந்ததி தான் பெருத்த ஜந்ததி என்று சொல்லி நீங்கள் ஒரு ஜந்ததியை பெற்று எல்லோரும் பல்கி பெருகி நின்றால் இன்னொரு பலத்த ஜந்ததி வந்து இந்த ஜந்ததியை கண்ணுக்கு முன்பாக வாரிக்கொண்டு போகும். இதுதான் உலக வளமை. இதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உலகம். பழைய ஏற்பாட்டின் வழியாகவே நடக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன தவத்தின் வார்த்தையை, மனம் திரும்புதலையும் தவத்தையும் ஏற்று கொள்ளாததினால் வந்த சங்காரம் இந்த சங்காரம். இந்த சங்காரம் எல்லோர் வீட்டு வாசல்களிலும் உள்ளது தெரியுமா? இந்த இலுமினாட் எல்லாருடைய வாசல்களிலும் இருக்கிறது. அதே கொள்கை, அதே இரத்தம், அதே பிறப்பு, எல்லோர் மக்களும் அதுதான். இப்பொழுது இன்று மனம் திரும்பி இவற்றிலிருந்து, இந்த வழி தோன்றல்களில் இருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய தர்ம வழியையும் மனம் திரும்புதலையும் தவத்தையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இங்கே பெயர் போகும், லிஸ்ட் இங்கே போகும். இங்கே மக்கள் அள்ளுண்டு போவார்கள். இங்கே அள்ளுண்டு போனவர்கள் திரும்பி வரப்போறதில்லை. இப்படியே வந்து நரகத்தின் அதிபதி மகாராஜாவாக வரப்போகிறான். அவன்தான் இலுமினாட்டி. அதை ஜெயம் கொள்ள மனம் திரும்பி பெரும் தவத்தை ஏற்பாடு செய்யுங்கள். சபைகளிலே பிள்ளைகளை அழையுங்கள். பிள்ளைகளுக்கு கட்டி கொடுப்பது வந்து பிள்ளைகளை கட்டி கொடுத்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு காட்டி கொடுப்பதற்கு பேர் சபை அல்ல, அது சங்காரம். ஆனபடியினால் பிள்ளைகளை தேவ சகோதரர்களாக வாழ அனுமதித்து வாழ்க வளமுடன், எல்லோரும் ஒட்டி உறவாடி மன தெளிவோடும் பயபக்தியோடும் தேவ சகோதர சகோதரிகளாக மிகுந்த அன்புடனும் பரிசுத்த முத்தத்துடனும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு தடையாயிருக்கிறது ஒன்றே ஒன்று, பாலியல் மட்டும்தான். அந்த பாலியலுக்காக உங்களுடைய பரலோக ராட்சிய ஜீவனை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் கூட இருப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன். வேதத்தை கவனமாக வாசிப்போமாக. மீண்டும் சந்திப்போம்.